ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான உணவு தாங்க. அது இனிப்பு வகையை சேர்ந்தது. சிம்லி உருண்டை தான் எங்க அம்மா எங்களுக்கு செஞ்சு குடுத்தாங்க. அது கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ராகி மாவு. இத நல்லா அடை மாரி சுட்டுக்கணும். அத மிக்ஸியில ஒரு பல்ஸ் மோடுல அடிச்சுட்டு, மிக்ஸியில அடிச்சாலும் அடிச்சுக்கலாம், உரல்லயும் இடிச்சுக்கலாம். நாங்க இன்னைக்கு உரல தாங்க யூஸ் பண்ணோம். வீட்ல எப்பயுமே பாரம்பரியமா எப்படி செய்வாங்களோ, அதே மாரி தான் நாங்க செய்வோம். டேஸ்ட்டு செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எள்ள நல்லா இடிச்சுக்கிறோம். அப்புறமேட்டுக்கு ராகியும் நல்லா இடிச்சுக்கணும். அப்புறம் வெல்லம் தனியா சும்மா பொடி பண்ணிட்டு, எல்லாத்தையும் 3யும் போட்டு உரல்ல நல்லா இடிச்சிட்டா, மிளி ரெடிங்க. வெல்லம் போடுறதுனால நம்பளுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி கண்டிப்பா வரும். எள்ளுல நல்லா எண்ணெய் இருக்கும். இடிக்கும்போது அதுவும் நல்லா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்துரும். நானும் இடிச்சேன், ட்ரை பண்ணேன். அப்புறமேட்டு பார்த்தா, அந்த கல்லுலயே உலக்கையில போட்டேன். அப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அந்த அந்த உலக்கைய தூக்கவே முடியலைங்க. இந்த உலக்க ஒரு 150 வருஷம் பாரம்பரியமான உலக்கங்க. எங்க பாட்டி வச்சிட்டு இருந்ததுன்னு நெனைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு குடுத்துருக்காங்க. எங்க அம்மா சொன்னாங்க, "இதுல எவ்ளோ நெல்லு நாங்க குத்திருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனுடைய ஹிஸ்டரி எல்லாம். அதனால கைய புடிச்சு இடிக்கவே முடியல. அது ரொம்ப வழவழன்னு இருந்தது. தூக்க கூட நம்மளால முடியலையே! இதுல 40 வல்லம் நெல்ல இந்த உலக்கையால தான் இடிப்பாங்களாம் சாப்பாட்டுக்கு, அரிசிக்காக. என்னால இப்படிதாங்க உதவி பண்ண முடிஞ்சது. எள்ளு உருண்டை செஞ்சு முடிச்சாச்சு. செம டேஸ்ட்டா இருந்தது. எள்ளுருண்டை இடிச்ச வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவர் மனதிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும்.